ஆமாம், நீங்கள் வந்து வரல அப்படியே இருந்தீங்க, இப்போ பார்த்து வரீங்க, கொடுத்துருங்க. थोड़ा बात करेंगे। சில பேர் வருஷம் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி சப்கலரை பார்த்து பேசி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. நேற்று வந்து அவர் சட்டமன்றத்துக்கு போயிட்டார். இப்போ வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிற மாதிரியா நம்ம மனுவெல்லாம் கொடுங்க, கொண்டு போய் கொடுத்துட்றோம். தனியாக பார்த்து பேசி மனு சம்மந்தமாக நடவடிக்கை சொல்லி சொல்கிறோம். சரிதானா? நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆகவே மனு கொடுங்க, மனு கொடுங்க, வாங்கிக்கோங்க. மண்டபம் கல்யாண மண்டபம் இருக்குது, அதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம முதலமைச்சர் அறிவிச்சுக்கிறதுனால நாங்கள் எங்கள் எம்எல்ஏலாம் பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் வரவங்க தலைவர் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. லாஸ்ட் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது இது வரல நீங்கள், அதனால் மீன் நாங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மேடம் ஒரு பண்டல் கொடுத்தீங்களா? அதில் இல்லை மேம், இல்லை மேம், வெறும் அது அன்றைக்கி வரல, வரல. அவங்க டவுனுக்குள்ள கிராமத்துலயும் வந்தாங்க, இவங்க வரல, தகவல் போகலன்றதுதான் இல்ல, நம்பிக்கை வரலன்னு தெரியல. இப்ப நம்பிக்கை வந்திருக்கு, ஆகவே வர சொன்னாங்க. அதனால பேசினார், அங்கிருந்து அன்செட்ல ப்ரோக்ராம் போய் பேசினார் தலைவர் முன்னாடி, உங்களோட பார்க்கணும். அதனால நீங்க வந்து வேலை கூப்பிட்டு வந்து வாரி நீர்நிலை புறம்போக்கு குட்டை அதை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் பேனே இருக்கு, கோர்ட் பேனே இருக்கு. ஆனா நம்ம இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை வருஷம் இருக்காங்கன்னு கூட தனிக்கலாம் பண்ணி ரிப்போர்ட் அனுப்புவோம். நம்ம கையில ஆகாது எதுவும். தகவல் சொல்லுங்க, வெரிஃபை பண்ணிட்டோம், என்கொயரி பண்ணிட்டோம். அது என்னன்னு அதான் நம்ம கண்டிப்பா அனுப்பிச்சிடுவோம். அது மேல கூட நம்ம புஷ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒசூருக்கு வரவங்க எல்லாம் எல்லா இடத்துல இருந்து ஒரு அன்பு வந்திருக்காங்க. சின்ன ஒசூருக்கு பெரிய ஒசூர். இவங்க எத்தனை வருஷமா இருப்பாங்க துரைமா? 3 தலைமுறையா அங்கேதான் இருக்கிறோம். எங்களது சிப்காட்டுக்கு இருந்த நிலம் எங்க சொந்த நிலம் சிப்காட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அது போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லாம தான் அங்க கொடுத்தாங்க. 3 தலைமுறையாகி எங்க அப்பா பாட்டங்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது நாங்க மட்டும்தான். நாங்களும் போயிட்டீங்கன்னா எங்க பிள்ளைங்க அனாதையா நிப்பாங்கன்றதுக்கோசரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு பட்டா கொடுங்க. ஆமா, அப்படியே கொடுங்க. நாங்க ஒரு வாட்டி ஃபீல்ட்ல ஆள் விட்டு வெரிஃபை பண்ண சொல்லிட்டு நம்ம ஒரு எலிமினேஷன் ரிப்போர்ட் இருக்கு, அது வழியா அனுப்பிச்சுடுவோம். இப்போ எல்லாம் நம்ம அதிகாரிகளா சப்போர்ட்டிங் மோட்டிவ்ல இருக்காங்க. இல்ல அதுதான் நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் பண்ண முடியுமோ நமக்கு நல்லது. அதனால தான் புஷ் பண்ணிருக்கோம். வாரின்றதுனால அதை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்தவங்களுக்குலாம் பாதி பேர் எடுத்துருந்தது. ஏன்னா அதெல்லாம் நம்ம லெவல்லே முடியல போகலான்ட்டு. இது நம்ம மெயில் வரைக்கும் அனுப்புவோம், தனியா நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே ஒரு எடுத்து